ஆக்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு போட்டிருக்கு. விசுவாசத்தின் செய்கைகள், விசுவாசத்தின் செயல்பாடுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. இஃப் வி ரியலி ஹாவ் ஹோப் அண்ட் பிலீவ் தட் ஜீசஸ் இஸ் கம்மிங் அகெயின், then we will obey his word and start laying up treasures, glory in heaven. இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே மறுபடியும் வருவார் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால், ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே அது நம்பிக்கை இல்லாமல் போயிட்டு அறிவு நிறையா வளர்ந்துடுச்சு, அறிவியல் விஞ்ஞானம்லாம் நிறையா வளர்ந்துட்டு வரும்போது நமக்கு என்னென்னா சந்தேகங்கள் அதிகமாக வரும். நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோன்னா தர்க்கீப்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த தர்க்கீப்பு தான் கம்ப்யூட்டர் உருவாக்குறதுக்கு லாஜிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் தர்க்கம் அப்படின்னா லாஜிக்ஸ் தான் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா லாஜிக்ஸ் தான். இது இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ நிறைய கேள்விகள், நிறைய விடை தெரியாத கேள்விகள் இருக்குது. அதே மாதிரி குழப்பமான பதில்கள், இவையெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அப்படின்னு ஒருத்தர் இறைமகனாக வந்தார் என்பதே சந்தேகத்திற்கு இடமான விஷயம். யாருமே நம்ப மாட்டாங்க. நம்ம பொதுவாக பேசணும். சர்ச்சில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 விதமான ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். மேடையில் ஏறி பேசுகிறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, பேசிட்டு கீழே வந்தவொடனே வேறு விதமாக பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அவங்களுடைய வாழ்க்கையை, யாராவது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை நேர்மையானதாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மையானதாக இருக்காது. அப்புறம் அவங்க சொல்கிறத எப்படி நம்ப முடியும்? அதான் அவர் சொல்கிறார் 17ஆம் வசனம் பார்த்தீங்களா, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். அப்போ ஒரே ஒரு விஷயந்தான், இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒன்றை நீங்கள் பின்பற்றக்கூடாததை சொல்லியிருக்கிறாரா? அப்படி ஒன்றை மட்டும் நீங்கள் அந்த தர்க்கத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் சொன்னவைகள் எதை சமுதாயத்திற்கு விரோதமானது, எது குடும்பத்துக்கு விரோதமானது, எது நியாயத்திற்கு புறம்பானது, இதை மட்டும் யோசிச்சு பாருங்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை எப்பெல்லாம் விசுவாசிக்க வேண்டாம் என்று நாம் நினைக்கிறோமோ, மனிதர்கள் நினைக்கிறார்களோ, சபை மக்கள் நினைக்கிறார்களோ, பொதுமக்கள் நினைக்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்கள் மனித குலத்திற்கு விரோதமான சிந்தனையை, செயல்பாட்டை செய்கிறார்கள். இது ஒன்று மட்டும்தான் எனக்கு தெரியுது. நான் யோசனை பண்ணி பார்க்கும்போது எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி எதுக்கு நம்ம கும்பிடணும், எதுக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து நடக்கணும், ஏன் அப்படி பயந்து நடந்து என்னத்தை நம்ம கிழிக்க போகிறோம், இப்படியெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே எண்ணங்கள் வரும். அப்பெல்லாம் நம்ம இயேசு கிறிஸ்துவை விட்டு வழி விலகி போகிறோம் என்று அர்த்தம். மனித குலத்திற்கு எதிரான காரியங்களை செய்கிறோம், குற்ற செயல்களில் ஈடுபட போகிறோம். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை நாம் மறுக்க துவங்குவோம். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போவோம். அப்போ தான் நம்ம கேள்விகளை கேட்போம். அதான் நீதிமொழிகளில் போட்டிருக்கு, பிரிந்து போகிறவன் எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஒரு மனிதனாக மிகப்பெரிய புத்திசாலியாக, நம்ம உலகத்தில் இருக்கிற சராசரி புத்திசாலிகளுடைய ஐக்கியூ 5 அப்படின்னு சொல்லி 5% சொல்லி சொல்லுவாங்க. 90% ஐக்கியூ இருக்கக்கூடிய ஒருவனாக இருந்தால் கூட அவன் என்ன நினைக்கிறான், மனிதன் தன்னுடைய மூளையை வைத்து இறைவன் எப்படிப்பட்டவர், இறைவன் இருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா சில கேள்விகளுக்கெல்லாம் உங்களால் பதில் சொல்லவே முடியாது. உலகத் தோற்றத்திற்கு முன்பே உங்களை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு பவுல் சொல்கிறார். உலகத் தோற்றத்திற்கு முன்பே இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். இப்போ உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க அப்படின்னு நம்ம கேள்வி இருக்கிறோம். அப்போ உலகத் தோற்றத்திற்கு முன்பே எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டாங்கன்னா, நான் செய்கிறதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணது தானே, அதுக்கு எதுக்கு எனக்கு தண்டனை கொடுக்குறாங்க? சரியான கேள்வி தானே. உலகத் தோற்றத்திற்கு முன்பே நம்மை தேர்ந்தெடுத்து விட்டார் ஆண்டவர். அப்படி என்றால் உலகத் தோற்றத்திற்கு முன்பே பலரை தேர்ந்தெடுக்கவில்லை. தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் அப்படி தான் துன்மார்க்கமான காரியங்களை செய்வார்கள். அவர்களுக்கு எதுக்கு நம்ம போய் போதிக்கணும், அவர்களுக்கு எதுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும்? அதான் ஏற்கனவே அவன் கேட்டின் மகன் கெட்டுப்போனான்னு எழுதியிருக்கேன், அப்புறம் அவனுக்கு போய் எதுக்கு வெட்டித்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கணும்? ஏற்கனவே ஒருத்தர் நம்மளை செலக்ட் பண்ணி டீமில் செலக்ட் பண்ணியாச்சு, அப்புறம் போய் இன்டர்வியூக்கு போய் என்ன பண்ணுறது? இப்போ சமுதாயத்தில் அதான் நடக்குது. முன்னாடியே ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ இங்கே ஒரு 500 பேர் இன்டர்வியூ போயிட்டு நிற்பான். எதுக்கு? தேவையில்லாத வேலை தானே. இது மாதிரிலாம் மனிதர்களுடைய கேள்விகள் இருக்கும். அப்போ கேள்விகள் இருக்கும்போது நியாயமான கேள்வி தானே. அந்த நியாயமான கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணுமா இல்லையா?
இந்த பக்கம் 4 பேர் தன்னுடைய மூளை அறிவை வைத்து அதுக்கு பதில் சொல்ல முயற்சிக்கிறார். அதான் அந்த மேட்டுப்பாளையத்தில் சொன்னார்ல, நீங்கள் இறையியல் படித்ததினாலே இறைவனை பற்றி எல்லாமே தெரிந்து கொண்டவர்கள் என்று நினைக்கிறீர்கள். இறைவனுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொண்டோம். அப்படா இது சமாளிக்கிற பதிலா அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்பான் இல்லையா? ஆக இந்த மாதிரி சூழல்கள் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை எப்படி நீங்கள் விசுவாசிப்பீர்கள்? இயேசு கிறிஸ்துவை எப்படி நீங்கள் நம்புவீர்கள்? இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்பதை எப்படி நம்ப முடியும்? இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்று நம்பாத ஆட்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவருடைய நோக்கம், அவருடைய சிந்தனை என்ன? தங்களுடைய புத்திசாலித்தனத்தினாலே அதிகமான சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, உலகத்தை அனுபவிக்க வேண்டும் நினைக்கிறாங்க. அதன் முடிவு இயேசு கிறிஸ்து சொன்னபடி அப்படியே நடக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். தவறு செய்தவன் எவனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பண பலம் பொருந்தின செல்வாக்குள்ளவனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மாட்டிக்கொள்கிறான். இதைத்தான் பழமொழிகளில் சொல்லி வருகிறார். எல்லா நாட்டு பழமொழிகளையும் எடுத்து பாருங்கள். உப்பு தின்னவன் கடவுளும் கிடையாது, வெங்காயமும் கிடையாது. எதுக்கு ஏன் போய் தப்புக்கு ஏற்ற தண்டனை ஏன் வருது? லாஜிக்கலாக வருதா? எப்படி வருது? எங்கேயோ என்றைக்கோ செஞ்ச தப்புக்கு 50 ஆண்டுகள் கழிச்சு எங்கேயோ ஒரு தவறு நடக்குது, ஒரு தண்டனை திரும்ப கிடைக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் கண்டிப்பாக நியாய தீர்ப்பு வந்து விடுகிறது. அதான் கர்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்து மதத்தில். அப்போ இறைவன் ஒருவன் இல்லை என்றால் எப்படி நடக்கும்? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அனுபவித்தால் தான் தெரியும். அதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அந்தந்த மரத்தை அதன் கனியினாலே தெரிந்து கொள்வீர்கள் சொல்கிறார். உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே இயேசு கிறிஸ்துவோடு உறவு இல்லை என்றால், உங்களை இயேசு கிறிஸ்துவின் பற்றிய விசுவாசத்திலிருந்து விலகி போக செல்வதற்காக அநேக சொற்பொழிவுகள் இருக்குது, அநேக செய்திகள் இருக்குது, அநேக கேள்விகள் இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால், if we really have hope and believe that Jesus is coming again, then we will obey his word and start laying up treasures and glory in heaven. அப்படி நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை நான் நம்புவேன். அதான் நீதிமொழிகள் சங்கீதம் 119 அதிகாரத்தில் பாருங்க, உம்முடைய பிரமாணத்தை நான் கைக்கொள்வேன். உம்முடைய பிரமாணத்தை நான் கை கொண்டதினால் மூத்தவர்களை பார்க்கலும் அதிக ஞானமுள்ளவனாக இருக்கிறேன். உம்முடைய பிரமாணங்களே என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. எதுக்கு திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டே இருக்கார்? அவருடைய வார்த்தைகளை அவர் மனதிலே வைத்திருக்கிறார், அவர் அனுபவித்திருக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்து தேவன் நம்மளை காப்பாற்றி வந்தார் என்று யோசித்தீங்கன்னா நடக்கவே நடக்காது. எப்படி இதெல்லாம் செய்கிறார் என்று. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்குது. அவர் தம்முடைய வழிகளை ஏற்படுத்துகிறார். அப்போது இது நீங்கள் நம்புறீங்களா? அப்படி நம்புனீங்கன்னா நீங்கள் இந்த வார்த்தைகளை கைக்கொள்வீர்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை குவித்து கொண்டே இருப்பீர்கள். Unsaved people have a present that is controlled by the past, but Christians have a present that is controlled by the future. ரட்சிக்கப்படாதவர்கள், இந்த உலகத்தின் சுமையிலிருந்து காப்பாற்றப்படாதவர்கள், இந்த உலகத்தின் சுமையினாலே அமிழ்ந்து போகிறவர்கள், கடந்த காலத்தினால் கடந்த காலம் கட்டுப்படுத்துகிற ஒரு பரிசு பொருள் அவர்களிடம் உள்ளது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு எதிர்காலம் கட்டுப்படுத்துகிற ஒரு பரிசு பொருள் அவர்களுக்கு உள்ளது அப்படின்னு சொல்கிறார். பிலிப்பியரில் பவுல் சொல்லியிருக்கார், இன் அவர் வெரி சர்விங் we are committing ourselves to God and making investment for the future. நான் தேவனை தொழுது கொள்ளும் போது நம்மை நாமே அவருக்கு அர்ப்பணித்து, தேவனுக்கு அர்ப்பணித்து எதிர்காலத்திற்கான முதலீடுகளை செய்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் தேவனுக்கு பயந்து முழங்கால் படியிட்டு அவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தும் போது, அவரை துதித்து பாடும்போது உங்களுக்கு நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறீர்கள். ஏதாவது ஒன்றை என்னுடைய வாழ்க்கையிலே அவர் தவறாக செய்திருக்கிறார் என்றால் நீங்கள் துதிக்கவே மாட்டீங்களே. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை அவர் செய்திருக்கிறார், அதான் மெயினாக அவர் பார்க்குறார். There is a striking illustration of this truth in Jeremiah 32. எரேமியா 32ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். There is a striking illustration of this truth in Jeremiah. The prophet Jeremiah had been telling the people that one day
their situation would change and they would be restored to their land. ஒரு நாள் உங்களுடைய நிலைமை மாறும், அப்பொழுது உங்கள் சொந்த நிலத்திற்கு உங்களை திரும்ப கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டே வந்தார். பட் அட் that time the Babylonian army occupied the land and was about to take Jerusalem. அவர் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த காலத்தில் பாபிலோனிய இராணுவம் தான் எருசலேமை பிடித்து வைத்திருந்தது. Jeremiah's cousin Hanamel gave Jeremiah an option to purchase the family land that was occupied at that time by enemy soldiers. அப்போது அந்த எரேமியாவுடைய தங்கச்சி பையனும் கசின், அவரோட பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்க யாரோ ஹனாமேல் அப்படிங்கிறவர் அவருடைய குடும்ப நிலத்தை வாங்கி கொள்ளுமாறு சொன்னார். அந்த நேரத்தில் அந்த எதிரி நாடுகள் தான் அந்த நாட்டை பிடித்திருந்தார்கள், அந்த நிலத்தையும் பிடித்திருந்தார்கள். The prophet had to put his money where his mouth was and he did it. ஆகவே நீங்கள் சொந்த நிலத்திற்கு உங்களை திரும்ப கொண்டு வருவார் அப்படின்னு ஆண்டவரை பற்றி நீ சொல்கிறீல்ல, அப்போ இந்த நிலத்தை வாங்கிட்டு காசை கொடு, திரும்ப வந்துட்டா உனக்கு இந்த நிலம் தானே இப்போ எதிரிகளோட நாட்டில் பிடியில் இருக்குது, திரும்ப வந்தால் என்ன பண்ண போகிற, இந்த வாங்கிக்க அப்படிங்கிறது. An act of faith he purchased the land and became no doubt the laughing stock of the people of Jerusalem. அந்த காலத்தில் போய் எதிரி நாட்டுகள் நிலத்தெல்லாம் பிடிச்சு வச்சுருக்காங்க, அதுக்கு போய் எவனாவது பணம் கொடுத்து வாங்குவானா? அப்போ எந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தால் வாங்க முடியும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விசுவாசத்தினாலே நீங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது நம்ம நினைத்து பார்க்காத முடியாத விஷயங்கள் எல்லாம் நடக்கும், நாம் தகுதி அடையாத விஷயங்கள்லாம் நடக்கும். இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்தால் மட்டும்தான் புரிஞ்சுக்கிட முடியும். எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னமோ கதை கட்டினாலும் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. விசுவாசம்னா என்ன, அதுக்கு டெஃபினிஷன் இருக்கா? உங்களுக்கு சயின்ஸில் ஒன்றுக்கும் ஒரு லாவுக்கும் டெஃபினிஷன் இருக்குல்ல, டெஃபினிஷன் நீங்கள் மனப்பாடம் பண்ணீங்களா இல்லையா? அப்போ விசுவாசம்னா என்ன, அதுக்கு டெஃபினிஷன் இருக்கணும்ல. எங்கே இருக்குது? விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயமும் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, நம்பப்படாதவைகளின் உறுதியுமாக இருக்கிறது. யாருமே நம்பப்படாதவைனா குழப்பம், நம்பாதவைகளின் உறுதி, காணாதவைகளின் நிச்சயம், இப்படி வச்சுக்கோங்க. யார் கண்ணிலையுமே படலை. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலேயே தோன்றும், நினைவிலேயே வரல, நினைச்சு கூட பார்க்கலாங்க. அப்பேற்பட்ட மாற்றத்தை உண்டாக்கி இருந்தாரா அவங்களுடைய வாழ்க்கையிலே? அப்பொழுதுதான் நீங்கள் விசுவாசிப்பீர்கள். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி என்ன விதமான விசுவாசத்தை கொண்டிருந்தால் எதிரி நாட்டோடைய பிடியில் இருக்கிற ஒரு இடத்தை காசு கொடுத்து வாங்குவார். நோவா அதே மாதிரி செஞ்சார். கப்பல் கட்டுறானா கப்பல் கட்டிட்டு உட்காந்தாங்க, ஊர் மக்கள் அத்தனை பேரும் சிரித்தார்கள். அதே மாதிரி எரேமியாவை பார்த்து எல்லாரும் சிரித்தார்கள். As an act of faith he purchased the land and became no doubt the laughing stock of the people of Jerusalem. But God honored his faith because Jeremiah lived according to the word that he purchased. அப்போ that he preached, சொன்னபடியே அவருடைய விசுவாசத்தின்படியே அவர் வாழ்ந்தார். ஏன்னா அவருடைய உள்ளத்திலே அவரோடு கூட பேசி கொண்டிருந்த தேவன் அப்பேற்பட்டவர். விசுவாசத்தினாலே எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தார்கள் அப்படின்னு அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வரிசையாக சொல்லிக்கிட்டே வரேன். இன்னும் நான் இதோட நிப்பாட்டவா, இன்னும் சொல்லணும்னா அந்த புஸ்தகத்தில் எழுத முடியாது. அவ்வளோ பேர் விசுவாசத்தினாலே எப்பேற்பட்ட காரியங்களை அடைந்தார்கள். இந்த வாரம் கூட அடையாளம் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல இந்த இன்ஜினியர், என்ன சொன்னார்? சுகுமார், அவர் பேர் சசிகுமார். விசுவாசத்தினாலே ராகாப் சிவப்பு நூலை தொங்கி விட்டார், காப்பாற்றப்பட்டார். என்னென்ன அடையாளங்களை வரிசையாக காண்பித்து வந்தார். இயேசு கிறிஸ்து உண்மையாக இருக்கிறார் என்பதற்கு அடையாளங்களை தேடுங்கள். அப்போ உங்களுக்கு காய்ச்சல்னா அடையாளம் இருக்கா இல்லையா? சயின்ஸ். உங்கள் கையில் தொட்டு பார்த்தா காய்ச்சல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மஞ்சள் காமலை வந்துருச்சுன்னா கண் மஞ்சளாக போயிடும். ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு குறைபாட்டுக்கும் உடல் ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறது. உங்களுடைய விசுவாசத்திற்கான அடையாளம் என்ன? அதான் அவர் கேட்டார். நீங்கள் உள்ளது நடக்கலைன்னா நீங்கள்லாம் நம்பாதீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசலைன்னா நீங்கள் தயவுசெய்து ஆண்டவரெல்லாம் தொழுது கொள்ளாதீங்க. இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கார், அவரை நம்பணும் அப்படின்னா
முட்டாள்தனமாக நம்பாதீங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அவர் உங்கள்கிட்ட பேசுனா நம்புங்க. அவர் உங்கள்கிட்ட பேசலைன்னா நம்பாதீங்க. ஆண்டவருக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக வாழுங்கள். அவர் உங்களை தப்புவிக்கவில்லை என்றால் அவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை தோளில் போட்டு சுமப்பேன், உன்னை தப்புவித்தேன். தான் சொல்கிறார். உன்னை தாங்கினேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். நமக்கு நிறைய சோதனைகள் வரும், நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் நம்முடைய படிக்கும்போது வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய ட்ரையல்ஸ், டெம்டேஷன்ஸ் நிறைய வரும். ஆண்டவருடைய வழியை விட்டு வழி விலகி போவதற்கான அநேக பாரங்கள் வரும். நம்ம பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்தா எல்லா பேருமே ஆண்டவருடைய வழிகளை விட்டு விலகி போவதாக தெரியும். யாருமே ஆண்டவருடைய வழியில் நடக்கலை, அப்புறம் நான் ஏன் நடக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். எல்லாரும் சர்வசாதாரணமாக பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, அவனே செய்யலை நான் ஏன் செய்யணும் அப்படின்னு தான். அப்படி இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. உங்களை சுற்றி அத்தனை பேர்களும் ஆண்டவருடைய வழியை பின்பற்றவில்லை என்றாலும் கூட நீங்கள் அவர்களை உறுதியாக நிற்கிறீர்கள். அவர் தான் ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்பது, எதிர்பார்ப்பது. மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பாடல்களை நீங்கள் தேடி பாருங்கள். மகாபெரிய இந்த உலகம் தர முடியாத சந்தோஷத்தை அவர் தருவார். நீங்கள் அதை அனுபவிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரில. இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பல முறை நான் அனுபவித்திருக்கிறேன். சம்திங் டு பாண்டர் என்ன போட்டிருக்கு? இன் வாட் வேஸ் இஸ் யுவர் ப்ரெசன்ட் கண்ட்ரோல்டு பை யுவர் பாஸ்ட்? ஹவ் இஸ் இட் கண்ட்ரோல்டு பை யுவர் ஃப்யூச்சர்? உங்களுடைய நிகழ்காலம் எப்படி உங்களுடைய கடந்த காலத்தை கட்டுப்படுத்தப்படுகிறது? அல்லது உங்களுடைய நிகழ்காலத்தை எந்தெந்த விதங்களிலெல்லாம் உங்களது கடந்த காலம் கட்டுப்படுத்துகிறது? அதை எப்படி நீங்கள் உங்கள் எதிர்காலத்தால் கட்டுப்படுத்துவீர்கள்? உங்களுடைய எதிர்காலம் என்பது உங்களுடைய நம்பிக்கை. உங்களுடைய கடந்த காலம் என்பது நாம் கண்டது, நாம் கேட்டது, நாம் அனுபவித்தது. எல்லாருடைய நினைவுகளும் எதிலே இருக்கிறது என்றால், இந்த உலகம் முழுவதும் எதை நம்புகிறது? ஒன்றே ஒன்றை மட்டும் நம்புகிறது. நன்றாக பணம் சம்பாதித்து விட்டால் நாம் நன்றாக இருப்போம். இது ஒன்று மட்டும்தான் இந்த உலகத்தினுடைய நோக்கம், திட்டம் எல்லாமே. ஏன்னா திருவள்ளுவரே சொல்லிட்டார், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஆகவே எல்லாரும் பொருளை தேடி போகிறார்கள். அதில் சிலர் மட்டும் பொருளை தேடாமல் மற்ற காரியங்களை தேடுகிறார்கள். அவர்கள் மட்டும்தான் மிக உயர்வானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மட்டும்தான் தனித்து வருவாங்க. பணம் எவ்வளோ வேணால் சம்பாதிச்சிடலாம். ஒரு செர்டைன் லெவலுக்கு மேலே பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? உடனே பணம், அதிகாரம், பலம் இப்படி போகிறாங்க. யார் இயேசு கிறிஸ்துவுக்காக நம்பிக்கை வைத்து வாழ்கிறார்கள்? இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நன்றாக இருக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, இப்போது இருப்பதை நம்ப மாட்டார்கள். பிஸ்னஸ் கிளாஸில் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கவனிங்க. இன்றைக்கு நீங்கள் இருக்கும் நிலைமை உங்களுடைய இலக்கில் இல்லை. இன்றைக்கு நீங்கள் இருக்கும் அலுவலகம் நீங்கள் சென்றடையும் உங்களுடைய இலக்கிலே இல்லை. இன்றைக்கு உங்களோடு இருக்கிறவர்கள் யாருமே நீங்கள் சென்றடைய வேண்டிய இலக்கில் உங்களோடு இல்லை. அது எதிர்காலம். அந்த இலக்கிலே நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் என்னவாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த இலக்கு யாருமே நினைக்காத ஒன்று. இதுதான் பிஸ்னஸில் சொல்கிறேன். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார். உங்களுடைய எதிர்காலம் நீங்கள் என்னவாக வேண்டும் என்று என்னிடத்தில் கேளுங்கள், அதையெல்லாம் நிறைவேற்றுவர் ஆண்டவர். நாம் கற்பனை செய்து கூட முடியாத விஷயத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். அதற்கு ஒன்றே ஒன்று தான் அவர் கேட்கிறார், என்னை விசுவாசி. விசுவாசிக்கிறாயா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை நான் அந்த உலகத்தில் இருந்தது பூரா அவர் கேட்டது என்னென்னா, ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்துடணும். எவ்வளோ காசு வச்சுருக்க பையில் அப்படியே கேட்டார். நீ என்னை விசுவாசிக்கிறாயா? இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற அத்தனை பேரும் இறைவனால் காப்பாற்றப்பட்டார், ஒருத்தர் கூட விடாமல். அப்போ அவர் செத்து போயிட்டார். அவர் கிறிஸ்தவ வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவர் செத்து போயிட்டார். அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டாங்க, இன்னும் உருப்படாமே இருக்காங்க. அப்படியே ஒரு வார்த்தையை போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இவங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து உருப்படாமல் இருக்காங்க, எல்லாரும் என்னை பார்த்து கேட்குறாங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சர்ச்சில் போய் முழங்கால் போட்டு ஜெபிங்க. ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுவார். உங்களையும் அதான் அன்றைக்கி சொன்னார் அவர், அந்த இன்ஜினியர் வந்து சொன்னபோது அவனையும் மதித்து ஆண்டவர் கேட்டார், பதில் சொல்கிறார். ஆண்டவர் பதில் சொல்கிறார். நம்பலை அவன்,
மோசே என்னைய நம்பலைன்னா என்ன பண்ணுறது, உன் கையை எடுத்து ஜோப்புக்குள்ளே போடு, இப்போ வெளியில் எடு, கை குஷ்டராக மாதிரி வெண்பனியாக இருக்குது, மறுபடியும் உன் கையை ஜோப்புக்குள்ளே போடு, மறுபடியும் வெளியில் எடு, இப்போ நல்லா இருக்குது, இது எனக்கு பத்தாது, இன்னொரு அடையாளம் கொடுங்க. மறுபடியும் மோசே சொன்னதை ஆண்டவர் கேட்குறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் கேட்கிறார். நீங்கள் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட பதில் அளிக்கிறாராம். இறைவன் அப்பேற்பட்ட அவரை நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. இன்னைக்கு உலகத்தில் சர்வ வல்லமையும் படைத்த ஒருத்தர் அவரிடத்துல போய் அண்ணா இங்கே வாங்க உட்காருங்கண்ணா ஒரு நிமிஷம் அப்படின்னு உட்காருவாங்களா? கொஞ்சம் அதிகாரம் இருந்தாலே மிகப்பெரிய ஆத்திரம் வந்துடும். ஆனால் சர்வ வல்லமையுள்ள ஒருவர் நீங்கள் எப்படி சொல்கிறது கேட்க முடியும்? ஒரு சின்ன பிள்ளை கேட்டால் கூட பதில் சொல்கிறார். அதுக்கு உரிய எல்லா விதமான விஷயங்களும் நம்முடைய மூளைக்கு எட்டாத பல விஷயங்கள் இருக்குது. அப்போ இறைவன் அங்கே இல்லை என்பதாக உங்களுக்கு சந்தேகம் தோன்றுகிற இடத்திலே நீங்கள் ஆண்டவர்கிட்ட முழங்கால் பட்டு கேளுங்க, தெளிவாக சொல்வார். என்னென்ன காரணத்தினால என்னென்ன இருக்குது, நீயோ என்னை பின்பற்றி வா. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் இறைவன் இருக்கிறார் என்பதை அனுபவிக்க முடியும். இறைவன் உங்களோடு பேசுவதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், கேட்க முடியும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த விசுவாசம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய எதிர்காலம் தான் கட்டுப்படுத்தும். உங்களுடைய எதிர்காலம் என்பது இறைவன் மீது வைக்கிற நம்பிக்கை. இந்த காலத்திலே நடக்கக்கூடியவை கடந்த காலத்தில் நடந்தவை எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. இறைவன் உங்களுக்கு அவர் எதை வேணால் செய்ய முடியும். மனிதரால் செய்ய முடியாத இறைவனால் எதுவுமே செய்ய முடியாது. மனிதர்கள் செய்ய முடியாதையும் மனிதர்கள் செய்யக்கூடியதையும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன் யாராக இருந்தாலும், பார்த்தீங்களா அந்த பாட்டு? அது மாதிரி இறைவன் மீது நம்பிக்கையாக இருங்கள். அந்த நம்பிக்கை தான் உங்களுடைய செயல்பாடுகள். அப்போ விசுவாசத்தின் செயல்பாடுகள் என்ன? அவரை பற்றி கொண்டிருங்கள். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்டை பற்றேன். யாராவது ஒருத்த இயேசுவை நம்பி நான் வீணாக போயிட்டேன்னு சொல்லுங்கள். ஒருத்த கூட சொல்ல முடியாது. இதுதான் உங்களுக்கான சாட்சி. எதிராளிகள் உங்களிடத்தில் வந்து கேள்விகளை கேட்கும்போது, உங்களுடைய விசுவாசம் பலனற்று போகும்போது, பலவீனமாக போகும்போது நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். அப்பொழுது மறுபடியும் உங்களுடைய விசுவாசம் புத்துணர்ச்சி பெறும் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?